Good morning students. TNPSC simplification type la ketta or previous year question paakalam. 260 into 260 plus 1 by 104 into 104 இது first bracket minus 260 minus 104 the whole square is equal to what னு கேக்குறாங்க. அப்ப இத பார்க்க எனக்கு எப்படி இருக்கு? 260 நான் a னு நினைச்சுக்கிட்டேனா a into a னு இருக்கா? 104 b னு நினைச்சுக்கிட்டேனா 1 by b into b னு இருக்கா? minus 260 minus 104 அதை எப்படி எழுதலாம்? a minus 1 by b னு எழுதிக்கலாமா? the whole square is equal to what னு கேக்குறாங்களா? சரி, ஓகே ஃபைன். இத பார்த்த உடனே எனக்கு என்ன ஃபார்முலா தோணணும்? a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square னு தோணணுமா? ஆனா நமக்கு வந்து a minus b னு கொடுக்கல, a minus 1 by b னு கொடுத்திருக்காங்க. அப்ப எங்கெல்லாம் b வருதோ அங்கெல்லாம் 1 by b போடுங்க. போட்டா என்னவாகும்? a minus 1 by b the whole square is equal to a square minus 2a into 1 by b plus 1 by b square ஆயிருமா? சரி, ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஃபார்முலாவை அப்படியே நான் மாற்றி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? அந்த 2a into 1 by b இருக்கு பாருங்க மைனஸ், அதை மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். a minus 1 by b the whole square ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? 260 into 260 plus 104 into 104. 260 into 260 என்ன? a ஸ்கொயர் plus 104 into 104 என்ன? 1 by b ஸ்கொயர் மைனஸ் a minus b தான் a minus 1 by b the whole square. அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்? 2 into a into 1 by b கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. a யோட வேல்யூ 260, b யோட வேல்யூ 104. அப்போ 2 into 260 by 104 கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 2ஐயும் 104ஐயும் கட் பண்ணால் 52 ஆயிருமா? சரி, ரைட், ஓகே. அப்போ இதை கட் பண்ணால் 2 26 52, 10 26 260. அப்போ 10 into 1 by 2, 10 by 2 ஆன்சர் என்ன? 5. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் சி.